வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் சென்னை மெரினா கடலில் இறங்கி இளைஞர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை நோக்கி போலீசார் வருவதை கண்ட இளைஞர்கள் உடனே கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பின்னர் கடும் போராட்டத்துக்கு பின் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய இளைஞர்களை மீட்டு காவல்துறையினர் அங்குள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட தங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் ஒரு 5 to 6 பீப்புள் தான் உள்ளே இருந்தோம். அது எங்களுக்காக நான் உரிமைகளுக்கு இல்லை, எங்கள் விவசாயிகள் காப்பாற்ற பண்ணணும். நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்குன்னு மட்டும் நான் இருந்துட முடியாது. என் ஊர் இது, என் நாடு இது, என் விவசாயிகள் நல்லா இருக்கணும். அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் சார் நாங்கள் வந்தோம். 15 நாட்களாக என்னுடைய விவசாய மக்கள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய பதவியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அதிகாரிகள் கூட எங்கள் விவசாயத்தை சந்தித்து எங்கள் விவசாயிகளிடம் என்ன குறைகள் என்று இன்னும் கேட்காமல் இருக்கும்போதே எங்களுடைய தமிழினத்தை திட்டமிட்டு அளிப்பதற்கான செயலிலே மோடி அரசு ஈடுபட்டிருக்கிறது. எனவே அந்த மோடி அரசை வீழ்த்துகின்ற செயலிலே நாங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவோம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உண்பது எல்லாம் சோறை தின்பவர்கள் வீதியில் இறங்கி போராடுவர்கள், சோறு தின்னாமல் இருக்கிறவர்கள் போராட மாட்டாங்க. இதான் உண்மை. விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், விவசாயி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விவசாய ஆர்வலர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ஜல்லிக்கட்டு போராளிகள் கடலிலே இறங்கி போராடுகின்ற சூழ்நிலையை இன்று நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம். எங்களால் இது தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்வது, இந்த மாநில அரசை எதிர்த்து போராட வேண்டும், இந்த மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்காக நீங்கள் யாரும் உயிரை விட்டுவிடக் கூடாது. இதேபோல் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். எங்களோட போராட்டம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் திட்டத்தை மக்களோட ஒப்புதல்ங்கிற பேர் இல்லாமல் அதை வாக்குப்பதிவு மூலம்னு சொல்லணும். அதை வாக்குப்பதிவு மூலமாக அதை எடுத்து அதை வர முடிவை அனைத்து தொலைக்காட்சியும் வெளியிடும். இல்லைன்னா இவங்க ஒத்துக்கலாம் அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு எல்லாரும் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து கோவை பந்தய சாலை பகுதியில் திரண்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடைபாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் தொடர்ந்து 16வது நாளாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் வறட்சி நிதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மத்திய அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி அருகே உழவர் உழைப்பாளர் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு 16வது நாளாக டெல்லியிலே எங்களுடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வண்ணமும் இந்த கோரிக்கைகளை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாவிட்டால் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த உண்ணாவிரத போராட்டம் மேலும் சாலை மறியலாக தொடர் போராட்டமாக தொடர்ந்து தமிழகத்து விவசாயிகள் நடத்துவார்கள் என்பதற்கு இது ஆரம்பம்தான். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொய்யாப்பழ விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகித்தனர். பின்னர் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்திலும் விவசாயிகள் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு செவிசாய்ப்பதில்லை. இது காலப்போக்கில் விவசாயத்தை அழிக்கும் சூழலாக தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டித்து கொய்யாப்பழ உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக பழனியில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை இன்று நாங்கள் முதல் கட்டமாக துவங்கி
தமிழகத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்தும் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் தங்களின் கோரிக்கையை ஏற்கும் வரையில் போராட்டம் இரவு பகலுமாக தொடரும் என அக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தெரிவித்தார். காவிரி தாய் காப்பு முற்றுகை போராட்டம் இன்று 2வது நாளாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தொடர்கிறது. உறுதியான ஒரு வாக்குறுதி இல்லாமல் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிப்பதாக இல்லை. காவிரி தீர்ப்பாயம் கலைக்கப்பட மாட்டாது, காவிரி இறுதி தீர்ப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது, காவிரி மேலாண்மை வாரியம் உடனே அமைப்போம் என்ற உறுதிகள் வர வேண்டும். டெல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஆதரவு முழக்கங்களை எழுப்பினர். சென்னை RK நகரில் இடைத்தேர்தலில் களை கட்டி வரும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். RK நகரில் உள்ள JJ நகர் கமல விநாயகர் கோவிலில் பூஜை செய்துவிட்டு பாஜக வேட்பாளர் கங்கை அமரன் தனது இன்றைய பிரச்சாரத்தை துவக்கினார். கொருக்குப்பேட்டை, JJ நகர் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அவர் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். இவருடன் பாஜக நிர்வாகிகளும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோன்று சென்னை RK நகர் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருது கணேஷ் ஏராளமான திமுக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். RK நகர் தொகுதிக்குட்பட்ட சிவாஜி நகர், கொருக்குப்பேட்டை, ரயில்வே கேட், அஜீஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். RK நகரில் அதிமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் தேர்தல் வாக்குறுதியான 57,000 வீடுகள் உடனே கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வெற்றி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஏனென்றால் இது புரட்சித் தலைவர் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து 77 தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியின் வெற்றி என்பது மக்களின் வெற்றி. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தினால் திமுக போராட்டம் நடத்த தயாராக உள்ளது என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டத்திற்கு மாநில அரசு மறைமுகமாக ஆதரவு அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மாநில அரசு உறுதிமொழி எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் ஸ்டாலின் கூறினார். டெல்லியில் போராடும் விவசாயிகளை முதலமைச்சர் நேரில் சென்று இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை எனவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை செயல்படுத்தினால் திமுகவும் போராட தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எந்த காரணம் கொண்டு நாங்கள் மக்களுடைய விருப்பத்துக்கு மாற செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதில் திட்டம் கொண்டு வர போகிறோங்கிற அடிப்படையில் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா ஆக ஒரு இரட்டை வேடம் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பினாமி அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசும் அதுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்பது நாட்டுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது நிச்சயமாக திமுக அதிலே தங்களுடைய உரிமை நிலைநாட்டுகிறது. மணப்பாறையில் கடத்தப்பட்ட நீதிபதியின் பேரன் பெங்களூருவில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் அரபிக்குள தெருவைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 2.5 வயது மகன் சாய் தர்ஷன் கடந்த 26ஆம் தேதி மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்ட குழந்தை சென்னை ஜார்ஜ் டவுன் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வடிவேலின் அக்கா பேரன் ஆவார். வீட்டு வாசலில் குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் குழந்தையை கடத்தி செல்லும் காட்சிகள் CCTV கேமராவில் பதிவானது. இதனை அடுத்து குழந்தையை கண்டுபிடிக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே குழந்தை அவரது தாயின் உறவினரால் கடத்தப்பட்டதாகவும் குழந்தை பெங்களூருவில் இருப்பதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாக தெரிகிறது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்துள்ளனர்.
பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவித்து நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது, பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்வை நீக்க வேண்டும், இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த போராட்டத்தால் சுமார் 4 லட்சம் லாரிகள் இயங்காது என்றும் இதனால் தமிழகம் முழுவதும் ஒரு நாளில் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றும் குமாரசாமி தெரிவித்தார். தென் மாநிலங்களை பொறுத்தவரை சுமார் 30 லட்சம் லாரிகள் இயங்காது என்றும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை இந்த வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன பயன்பாட்டு சுங்க கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயரும் என்ற நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து மணல் லாரி உரிமையாளர்கள் வரும் 30ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தென் மாநிலங்களைச் சேர்ந்த மணல் லாரிகள் சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள சுமார் 50,000 மணல் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் 30/3/2017 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இது போன்ற கோரிக்கைகளை அவர்கள் திரும்ப பெறலைன்னா நாங்களும் இந்த தமிழகத்தில் உள்ள 50,000 மணல் லாரிகளும் பங்கேற்கும் இந்த வேலை நிறுத்தத்தில் என்பதை இந்த செய்தி வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். சென்னையில் பல்வேறு வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த காரை தடுத்து அதிலிருந்த மாதவன், ஜாகிர் ஹுசேன் மற்றும் ராஜமாணிக்கம் ஆகியோரிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. உடனடியாக அவர்களை கைது செய்த போலீசார் 65 சவரன் நகைகளையும் மீட்டனர். மேலும் திருட்டுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 2 மடிக்கணினி உள்ளிட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.